Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 6th standardல practice problem exercise number 1.6 இது வந்து page number 30ல இருக்கு. அத தான் பார்க்க போறோம். 7th problem பார்க்கலாம். அன்பு ask அறிவு செல்வி to guess a 5 digit odd number. He gives the following hints அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த hints எல்லாம் பாத்தீங்கன்னா place value வச்சு தான் இந்த hintsலாம் இருக்கு. thousands place, hundreds place, tens place. So 5 digit ன்னு சொன்னதனால நம்ம 5 digitக்கு place value எழுதிக்கலாம். ones, tens, 100, 1000, 10,000. ஓகேங்களா? 5 digitக்கு எழுதிட்டோம். இப்போ இங்க நம்ம இந்த clue வச்சு numbers fill பண்ணலாம். The digit in the thousands place is less than 5. இந்த thousands placeல இருக்க நம்பர் வந்து less than 5. less than 5 ன்னும் போது நமக்கு என்னென்ன நம்பர் கிடைக்கும்? 1 2 3 4 0 including 0 also 0 1 2 3 4 இது எல்லாம் less than 5. so இங்க உங்களுடைய choice இந்த 5 நம்பர்ல இருந்து நீங்க எதை வேணாலும் choose பண்ணி போடலாம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த நம்பர் தான்ன்ற மாதிரி எந்த ஒரு precise condition இங்க இல்ல. அவங்க சொல்லிருக்க ஒரே ஒரு கண்டிஷன் 1000 பிளேஸ்ல இருக்க நம்பர் less than 5 less than 5 ன்னு பார்த்தா இந்த மாதிரி நமக்கு இவ்ளோ நம்பர்ஸ் இருக்கு. சோ எது வேணாலும் நம்ம fill பண்ணிக்கலாம். நான் வந்து 3 fill பண்றேன். உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் இங்க fill பண்ணலாம். next the digit in the hundreds place is greater than 6 அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ 6 விட கிரேட்டரா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதுன்னு எடுத்தோம்னா 7 8 9 10 போட முடியாது. ஏன்னா இங்க நம்ம 1 digit நம்பர் தான் போட முடியும். இந்த மூணு நம்பர்ல நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 சூஸ் பண்றேன். ஓகே, digit in the tens place is 8. இத வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ tens placeல நம்ம 8 தான் போடணும். ஓகே, so இங்கேயும் நமக்கு திரும்பவும் ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு. 10,000 பிளேஸ்ல நம்ம 1ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இங்க 0 ஃபில் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. இங்க 0 ஃபில் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து 4 digit நம்பர் ஆயிடும், 3 digit நம்பர் கிடையாது. அதே ஒன்ஸ் பிளேஸ்க்கு வரும்போது நம்ம 0ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் ஒன்ஸ் பிளேஸ்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 0 போடுறதுனால இது ஸ்டில் 5 digit நம்பரா தான் இருக்கும். ஆனா அதுவே இங்க ஃப்ரண்ட்ல 0 போட்டுட்டோம்னு வைங்க 10,000 பிளேஸ்ல, அப்போ இது வந்து ஒரு 4 digit நம்பரா மாறிடும். கொஸ்டினே 5 digit பொறுத்து தான். ஓகே, உங்களோட சாய்ஸ் தான், நீங்க என்ன ஃபில் பண்ணிக்கலான்றதுனால நான் வந்து இங்க 1ம் இங்க 0வும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Does she give more than one answer அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் மோர் தென் ஒன் ஆன்சர் நமக்கு இது கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து 0லேருந்து 4 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். இங்கே வந்து 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணலாம். இங்கே வந்து இது நமக்கு சாய்ஸ் கிடையாது, 8 தான் இங்கே வரணும். இங்கேயும் அதே மாதிரி 0 to 9 நமக்கு சாய்ஸ் இருக்கு. அப்போ பாருங்க, இங்க 1 வச்சு ஒரு நம்பர் எழுதலாம், 2 வச்சு ஒரு நம்பர் எழுதலாம், 3 வச்சு நம்பர் எழுதலாம். ஸோ நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு மோர் தென் ஒன் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். music concert is taking place in a stadium. A total of 7,689 chairs are to be put in a row of 90. ஒரு ரோக்கு 90 chairs. எத்தனை ரோ வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ரோ பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 1 ரோக்கு 90 chairs இல்லையா? அப்போ 2 ரோக்கு 180 chairs, 3 ரோக்கு 270 chairs. சரி, ஓகே. என்ன பேட்டர்ன், இங்க என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள எத்தனை 90 இருக்கோ, அதாவது இந்த சேர்ஸ்குள்ள நம்பர் ஆஃப் சேர்ஸ்குள்ள எத்தனை 90 இருக்கோ அத்தனை ரோஸ் ஆகும். இதுதான் பேட்டர்ன். இதுல வந்து 2 90 இருக்கா, 90 + 90 180 இல்லையா? 2 90 இருக்கிறதுனால 2 ரோ ஆகுதுன்னு சொல்றாங்க. 3 ரோ இந்த 270ல பார்த்தீங்கன்னா 90 + 90 + 90 அப்படின்னு 3 90 இருக்கிறதுனால 3 ரோ ஆகுது. இதே மாதிரி தான் 4 ரோ வரும்போது 320 வரும். 20 chairs போடலாம்.
அப்போ அதில் வந்து 490 இருக்கும். ஸோ இவங்க இவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னு நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த சேர்க்குள்ளே எத்தனை 90 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் டிவிஷன் தான் அது. ஸோ இங்கே நம்ம டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இங்கேயே பாருங்கள், இது நம்ம வந்து இதில் எத்தனை 90 இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ரோ வச்சு டிவைட் பண்ணி தான். அந்த 2ஆல் 290 இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? 90ஆல் இதை டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 180-ஐ 90ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்கும். அப்போது 180க்குள்ளே 2 90 இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 270-ஐ நான் 90ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 3 கிடைக்கும். அப்போ அந்த 270க்குள்ளே 3 90s இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே கான்செப்ட் தான். நம்பர் ஆஃப் சேர்ஸை 90ஆல் டிவைட் பண்ணோன்னா அதுக்குள்ளே எத்தனை 90 இருக்குன்னு தெரிஞ்சிடும். அத்தனை ரோஸ் ஆகும்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7 எடுத்தோன்னா 90 டேபிளில் வராது. 76 எடுத்தாலும் 90 டேபிளில் வராது. ஸோ 3 டிஜிட் நம்பர் எடுக்கிறேன். 368 90 டேபிளில் வருமானு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 9 8s are 72 இல்லையா? ஸோ இங்கே 768 வருது. எனக்கு 72ன்னு கொடுக்குறது 8 தான். ஸோ நான் 8 சூஸ் பண்ணுறேன். 720 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 48. இப்போ வந்து 9 ட்ராப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து 489 இருக்குது. 9 டேபிளில் இதுக்கு 9 டேபிள் வச்சு நம்ம சொல்லிடலாம். 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 32, 9 5s are 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 48 தான் வரணும். 45 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய நம்பராக போயிடுது. ஸோ நம்ம 5 டைம்ஸ் தான் சூஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் சூஸ் பண்ணோன்னா 450. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 39. இது எல்லாமே சேரை தானே டிவைட் பண்ணியிருக்கோம். சேர்ஸ். இது வந்து ரோஸ். 85 ரோஸ் ஆகும் டோட்டலாக இந்த சேரெல்லாம். ஈவனாக 90 ஒவ்வொரு ரோலையும் 90 ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா 85 ரோஸ் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். 85 ரோஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 7689க்குள்ளே 85 90s இருக்குது. 85 டைம்ஸ் 90 + 90 + 90 + 90 +ன்னு 85 டைம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து இதுலேருந்து 39 லெஸ் பண்ணிங்கன்னா சம்வேர் நியரர் கிடைக்கும். கரெக்டாக லாஸ்ட் ரோ இந்த 86th ரோவில் என்ன ஆகும்னா நம்மளால் 90 சேர்ஸ் போட முடியாது. 69 சேர்ஸ் தான் போட முடியும். 85 ரோ வரைக்கும் கரெக்டாக 90 சேர்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். 86th ரோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29 சேர்ஸ் தான் மீதி இருக்குது. அந்த 86th ரோவில் 39 அந்த 86th ரோவில் 39 சேர்ஸ் போடுவோம். நம்மளால் 90 போட முடியாது. இவங்க 90 சேர்ஸ் போடுற மாதிரி ரோஸ் கேட்குறதுனால 85 தான் ஆன்சர். 85 ரோஸ் வந்து நம்ம 90 சேர்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். வில் தேர் பி எனி சேர்ஸ் லெஃப்ட் ஓவர்னு கேட்குறாங்க. ஆமாம், 39 சேர்ஸ் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோலேயே பார்த்து